विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. स्वराज्य सिद्धि कैवल्य प्रकरणं 10வது श्लोकम्. इत्थं संबोधितस्याप्यनवहितमतेः यस्य बोधो न वृत्तः तस्यात् भूयो विचार व्यसनवशमनाः तत्सहायः स्वतश्च अक्षान् विक्षेपशान्त्यै चपलमपि मनो लालनैर्वा हठाद्वा रुद्ध्वा ध्यायेदनन्तं பரமசுகச்சிதாத்மானமேகம் விவிக்தே. அதாவது விசாரங்கள்லாம் பண்ணி காமிச்சாச்சு. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் விசாரிக்கணுமோ அது எல்லாமே விஸ்தாரமா பண்ணி முடிச்சாச்சு. சாதாரணமா இத்தனை தூரம் விசாரம் பண்ணினவனுக்கு ஒரு ஆத்ம நிச்சயம் வந்திருக்கணும் நியாயமா. ஆனா யாருக்கு வரலையோ, வராததுக்கு காரணம் பிரபலதர பிராரப்தவசாத்து திருடதர அசம்பாவனாதி தோஷாத்து அப்படின்னு 2 காரணம் சொல்றார். பிரதிபந்தகமான பிராரப்தம் பிரபலமா இருக்கு, அதனால வர முடியலன்னு ஒண்ணு இருக்கலாம். அல்லது இந்த அசம்பாவனா விபரீத பாவனாதி தோஷங்கள்லாம் பலமா இருக்கு, அதனாலே இவனுக்கு ஏற்படல. அப்படி இருந்தால் அப்ப அவன் என்ன பண்றது? அவனுக்கும் உபாயம் சொல்லணும். உனக்கு வராது போ அப்படின்னு சொல்லி தள்ள முடியாது. அவனுக்கு என்ன உபாயம் சொல்லலாம்னா, ஒரு சில பேருக்கு மறுபடியும் சிரவணாதிகள் வேதாந்த சிரவணம் பண்ண சொல்லணும். வேறு சில பேருக்கு யோகாபியாசம் பண்ண சொல்லணும். அதனால சித்தத்தை வசப்படுத்த சொல்லணும். இப்படியாக 2 விதமான உபாயங்களை சொல்றார் 2 ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திலே முதல் 10வது ஸ்லோகத்திலே அந்த ஆவர்த்தி, அதாவது சிரவணாதிகளை ஆவர்த்தி பண்ணணும்ன்றத சொல்றார். இதுலயே கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுறாரு. உத்தரார்த்தத்திலே தியானம் பண்ண அப்படின்னு சொல்றார். தியானம் பண்ணறதுல ராஜயோகம் ஹடயோகம்னு 2 விதமான யோகங்களை நிரூபணம் பண்றார். நம்ம பார்ப்போம். இத்தம் சம்போதிதஸ்யாபி, இப்ப சொன்னோமே, இவ்வளவு விசாரம் பண்ணி காமிச்சோமே, இந்த விதமாக விசாரம் பண்ணி நன்றாக போதனம் செய்தாலும் கூட அனவஹித மதேஹே, யாருக்கு இந்த ஸ்ருதி தாத்பரியம் புரிஞ்சுக்கிறதுல பூர்ணமாக அந்த மனஸ்தைரியம் இல்லையோ, மனசு சஞ்சலமாக இருக்கோ ஸ்திரமாக இல்லையோ, அவனுக்கு எஸ்ய போதோ நவிருத்தகா, இந்த மாதிரி உள்ளவனுக்கு போதம்ங்கிறது, ஆத்ம தத்துவ போதம்ங்கிறது வராது, வராம இருக்கலாம். அப்ப அப்படி வரலைன்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சஹா ஸ்யாத் பூயோ விசார வியசன வசமனாஹா தத் சகாயஹ ஸ்வதஷ்ச. அதாவது அப்படி இவ்வளவு தூரம் சிரவணம் பண்ண விசாரங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் வரலன்னு சொன்னா விட்டுடப்படாது. மறுபடியும் வேதாந்த சிரவணம் பண்ணணும். பூயோ விசார வியசன வசமனாக, அவன் தன்னுடைய மனசை எப்படி ஆக்கிக்கணும்னு சொன்னால், வேதாந்த விசாரம் இது வர பரியந்தம் வேதாந்த விசாரத்தை விடுறதே கிடையாது அப்படின்னு திருடமாக எப்போதும் அந்த விசாரத்திலே ஈடுபட வேண்டும். அதான் விசார வியசன வசமனாக, அதையே வியசனமாக வச்சுடணும். விசாரம் பண்றதையே, வேதாந்த விசாரத்தையே ஒரு வழக்கமாக வச்சுண்டு எப்போதும் அதே வேதாந்த விசாரம் பண்ணி கொண்டு இருக்கணும். அது மாத்திரமில்ல, அவனுக்கு சகாயம் பண்றதுக்கு சத் சகாயா ஸ்வதஷ்சன்னு சொல்றாரு. யாருக்கு அது புரிஞ்சுதோ, இப்ப நிறைய பேர் கேட்டிருப்பா உபன்யாசம், அந்த உபன்யாசத்துல புரிஞ்சவாளும் இருப்பாளோ இல்லையோ, அந்த புரிஞ்சவாளை தனக்கு சகாயமா வச்சுண்டு அவா மூலமாக
தெரியாத விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி எப்போதும் விசாரம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொன்னு ஸ்வதஷ்ட, அந்த மாதிரி யாரும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தானே ஏற்கனவே படிச்ச அதே புஸ்தகம் தானே, அந்த புஸ்தகங்களையே மறுபடியும் மறுபடியும் அவன் விசாரம் செய்யலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கு. அதாவது இது ஏன் இவனுக்கு புரியலேங்கிறதுக்கு வியாக்கியானத்துல காரணம் காண்பிக்கிறார். அது அப்புறம் சொல்றேன். ஒரு சமயம் இந்த விசாரம் பண்ணியும் இவனுக்கு மனசு வசம் ஆகல. ஏன்னா வசம் ஆனாதான் விசாரமே சரியா பண்ண முடியும். அது ஆக முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? அப்படியானால் வேற ஒரு வழி பண்ணலாங்கிறார். அக்ஷான் விக்ஷேப சாந்தி சபலமபி மனஹா லாலனை லாலனைர்வா ஹடாத்வா ருத்வா தியாயேத் அனந்தம் பரமசுக சிதாத்மானமேகம் விவிக்தே. அதாவது தன்னுடைய இந்திரியங்களெல்லாம் நிரோதம் செய்து, ஏன்னா இந்த விக்ஷேபம் இருக்கே அதுதான் இவனுடைய மனசு ஸ்திரமாக விடாம பண்றது. அதனால மற்ற இந்திரியங்கள் எல்லாம் விஷயத்துக்கு போக விடாமல் அதை பிரதிபந்தம் பண்ணி சபலமாக இருக்கக்கூடிய மனசையும் வசப்படுத்தி சொல்றார். ருத்வா, அப்பதான் விக்ஷேபம் போகுமா. இந்த விக்ஷேபம் தான் இவனுக்கு தியானம் வர்றதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. ஆகையால அந்த விக்ஷேபம் போறதுக்கு இவன் மனசை கட்டுப்படுத்தணும். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டா, லாலனைர்வா ஹடாத்வா ரெண்டு உபாயம் சொல்ற. மனசு போன போக்குல போய் சுலபமான உபாயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு விவேகத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை வசப்படுத்தலாம். இல்ல ஹடயோகம், இந்த லாலனைகின்னு சொல்றது ராஜயோகமா, ஹடாத்வான்னு சொன்னது ஹடயோகமா. இப்படியாக மனசை கட்டுப்படுத்தி தியாயேத் அனந்தம், தியானம் செய்ய வேண்டியது. இதுதான் நிதித்தியாசனம் மாதிரி. தியாயேத் அனந்தம், எப்பேர் அனந்தமாகவும் பரம சுகச்சித ஆத்மானம், அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை விவிக்தே, தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துண்டு தியானம் செய்ய வேண்டியது. அதாவது விசாரம் பண்ணி புரியலன்னு சொன்னா மறுபடியும் விசாரம் பண்ண வேண்டியது. மனசு அடங்கலே அதனாலதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டா, மனசை அடக்க முடியலனாலே புரியுறது ஆனா ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன பண்றது? மனசை அடக்கி இவன் தியானம் பண்ண வேண்டியது, நிதித்தியாசனம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த வியாக்கியானத்துல ரொம்ப பிரமாதமா இதுக்கு விவரங்கள்லாம் கொடுத்திருக்கார், பெரிசா பண்ணியிருக்கார். இதுல என்ன சொல்றாருன்னா, முதல் இதுல படிச்சும் விசாரம் பண்ணியும் அவனுக்கு ஆத்மபோதமே வரல அப்படின்னு சொல்றவன் என்ன பண்ணணும்னா மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆவர்த்தி ரசக்கிருத உபதேசா அப்படின்னு சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார். ஒரு தடவை சிரவணம் பண்ணினா ஓரலைங்கிற பட்சத்திலே பல தடவை வேதாந்த சிரவணம் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் வேற எடுத்திருக்காரு இங்கே. கச்சதா திஷ்டதோ வாபி ஜாகிரதா ஸ்வபதோபி வா ந விசாரபரம் சேதோ யஸ்யாசோ மிருத உச்சியதே. நடந்து கொண்டிருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, முழித்து கொண்டிருந்தாலும் சரி, சொப்பனம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எல்லா சமயத்திலையும் இவனுடைய மனசு வேதாந்த விசாரத்தையே செய்து கொண்டிருக்கும்படியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பண்ணலேன்னு சொன்னா அவன் மரணம் அடைஞ்சவன், இதை பண்ணினான்னா அவன் மரணம் உள்ளவன் இல்லை. இப்ப இவ்வளவு விசாரம் பண்ணியும் ஏன் இவனுக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் வரலை? வரத்துக்கு என்ன அங்க பிரதிபந்தகம் இருக்கு? சாட்சா்காரம் வரத்துக்கு பிரதிபந்தகம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு விதமான அசம்பாவனைகள் உண்டு. பிரமாண அசம்பாவனா, பிரமேய அசம்பாவனா. அப்படி முதல்ல பிரமாண அசம்பாவனா. ஒரு சில பேருக்கு பிரமேய அசம்பாவனாங்கிறது இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிரமேயத்தை பத்தி அவளுக்கு தெரியாது. அதனால அது இருக்கா இல்லையாங்கிற விசாரம் அவளுக்கு வராது. அதனால அவளுக்கு பிரச்சனை இல்லை, அவளுக்கு பிரமாணம் சொல்லி கொடுத்தா போதும். பிரமாணத்தை தெரிஞ்சின்றவனுக்கு அவன் பிரமாணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றது அப்படின்னு சொன்னா நம்ப முடியாத போகும். அதாவது பிரமாணம் இப்படிதான் சொல்றது விசாரம் பண்ணி, ஆனா அந்த பிரமாணம் இப்படிதான் சொல்றதுன்னா என்னது?
ஒரே அத்விதீயமாக நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு. இதுதானே நம்மளை பத்தி வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. பிரமாணம் விசாரம் பண்ணி அந்த வேதாந்தம் என்ன சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்தமாக இருக்கு, இதுக்கு எந்த பந்தமும் இல்லை, நித்தியமுக்த ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு தானே சொல்லி கொடுக்கறது. பிரம்மா பின்னமா இருக்கு அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல அப்படின்னு கேட்டா, இவனுக்கு இந்த லௌகிக பிரமாணங்கள்லாம் பிரபலமா இருந்துட்டு இந்த பிரமேயத்தை இப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறது. இதுதான் பிரமேய அசம்பாவனை. இந்த பிரமேய அசம்பாவனை பிரபலமா இருந்ததுன்னு சொன்னால், அப்ப அந்த அசம்பாவனை பிரதிபந்தம் பண்றதுனாலதான் இவனுக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் வராத போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், இந்த பிரமேய அசம்பாவனைய நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மனனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. மனனம் பண்ணினா இந்த பிரமாணாந்தர விரோதத்தை காமிச்சுதானே இவன் இந்த பிரமேயம் சம்பவிக்காதுன்னு சொல்றான். பிரமாணாந்தர விரோதமே தப்பு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப இந்த பிரமேய அசம்பாவனையானது நிவர்த்தி ஆயிடுமா. பிரமாண அசம்பாவனா பிரமேய அசம்பாவனா ரெண்டுமே நிவர்த்தி ஆனாலும் சில சமயம் என்ன ஆயிடும்னு கேட்டா, இந்த விபரீத பாவனான்னு ஒண்ணு உண்டு. இவனுக்கு ஏற்கனவே வாசனைன்னு சொல்றோமோ, இவ்வளவு நாள் பழக்கப்பட்டிருக்கு அந்த துவைத்த வாசனை. அந்த துவைத்த வாசனை போமாட்டேங்கிறது. அது பிரபலமாக இருந்துட்டு இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வரத்தை தடுக்கிறது, பிரதிபந்தம் பண்றது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், இப்ப நீ நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணினா விபரீத பாவனைய போக்கிட முடியும் அப்படின்னு சொல்றார் மேல. இப்ப இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது எல்லாருமே எல்லாமே பண்ணித்தான் ஆகணும், அப்பதான் வரும்னு நிர்பந்தம் இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த பிரமேய அசம்பாவனை எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா சிரவணம் பண்ணினாலே அவளுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வர முடியும். வர முடியல, பிரமேய அசம்பாவனை தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்ப மனனமும் தேவைப்படும். பிரமேய அசம்பாவனை போச்சு மனனத்தினாலே, இருந்தாலும் விபரீத பாவனை பிரபலமா இருக்கிறதுனாலே ஆத்ம சாட்சா்காரம் வராம போறது தடைபடுகிறது அப்படின்னு சொன்னால் அவனுக்குத்தான் நிதித்தியாசனம் வேணும். சூத்திரக்காரரே இதுக்கு ஒரு சூச்சனை பண்ணியிருக்கார். சககாரியந்தர விதின்னு ஒரு அதிகரணம், அது சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்திலே பக்ஷே திருத்தீயம் வித்யாதிபத்து, பக்ஷேன்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். அது என்ன காமிக்கிறது அப்படின்னு சொன்னா, எப்போ இந்த துவைத்த வாசனை பிரபலமா இருக்குமோ அப்போ நிதித்தியாசனத்தை விதிக்கிறது சாஸ்திரம்னு அங்க சொல்லப்படுறது. ஆகையாலே எல்லாருக்கும் அந்த துவைத்த வாசனை பிரபலமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில அதிகாரிகளுக்கு அது அந்த கஷ்டம் இல்லாம இருக்கலாம், அவளுக்கு நிதித்தியாசனம் தேவைப்படாம கூட இருக்கலாம். அதனால பக்ஷேன்னு போட்டிருக்காராம். அப்ப என்ன பண்றது, இந்த நிதித்தியாசனம் பண்ணணும். எது பரியந்தம், சாட்சா்காரம் வர பரியந்தம். அதுக்காக அவன் என்ன பண்ணணும், அந்த விபரீத பாவனாங்கிறது விபரீதமான பிரதீதி ஏற்படுத்துறதுங்கிறது தானே. அத்வைத இவன் படிச்ச ஆத்மஸ்வரூபம் எப்படி அத்வைதமாக படிச்சிருக்கானோ, இதுக்கு நேர் விபரீதமாக ஆத்மாவை அது தெரிவிக்கிறது. அதுதான் அவங்கிட்ட இருக்கக்கூடிய விபரீத பாவனை. அப்ப என்ன பண்ணலாம், இதெல்லாம் வராம கொஞ்ச நாள் சாந்தமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது எதனால வருதோ அந்த இந்திரியங்களையும் மனசையும் இவன் மூடி வச்சுக்கலாம், அதாவது கட்டுப்படுத்தலாம். விஷயத்துக்கிட்ட போகாம வச்சு, விஷயத்துக்கிட்ட இது போனாதானே அந்த விஷய வாசனை வருது, துவைத்த வாசனை வருது. சரி, இதை நிறுத்திவிடலாம். நிறுத்தி வச்சுட்டோம்னா வராது. அப்ப மனசு அந்த பக்கம் போனாதானே நமக்கு விபரீதமான பாவனை வருது. அதனால மனசையும் நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியேந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தி இவன் என்ன பண்ணனா, அந்த ஆத்மஸ்வரூபத்தையே தியானம் செய்ய வேண்டும். இதுதான் நிதித்தியாசனம்ங்கிறது. எங்க உட்கார்ந்து பண்றதுன்னு சொன்னா விவிக்தேன்னு சொல்லிட்டார். விவிக்தேன்னா ஜனங்கள்லாம் நிறைய கூட்டமா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத அந்த மாதிரி சாந்தமா இருக்கக்கூடிய தேசத்திலே ஒரு நல்ல தியானம் பண்றதுக்கு யோக்கியமான ஒரு தேசத்தை பார்த்து அங்க உட்கார்ந்துட்டு ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதே அப்படின்னு சொன்னான். இப்ப அவனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும். நான் தியானத்துக்கு உட்கார்றேன், ஆனா என்னுடைய மனசு சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறது, அது விஷயத்துக்கு போயிடுறது, எனக்கு வசப்பட மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த தியானம் நிதித்தியாசனம் பண்ண உட்கார்றானே அந்த அதிகாரிக்கு
மனசை அடக்கிறதுக்கு உபாயம் சொல்லி கொடுக்கிறார். அது என்னதுன்னா லாலனைர்வா ஹடாத்வா. அது அதிகாரிகளுக்கு தகுந்தா போல 2 விதமான உபாயங்களை இங்க சொல்றாராம். லாலனம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். சில பசுக்கள், அதாவது ஏதோ எருது இருக்கு, மாடு இருக்கு. இந்த மாடெல்லாம் நமக்கு சில சமயம் அடங்க மாட்டேங்கிறது. அது ஏதோ காரணத்தால் கோபமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தனக்கு வசப்படுத்துறதுக்கு 2 விதம் உண்டாம். அந்த மாட்டுக்கு பிடிச்சதான புல்லு கில்லு அதெல்லாம் கொடுத்து தடவை கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணினோம்னா அது கொஞ்ச நாள்ல அது நம்ம மேல நமக்கு நம்ப ஆரம்பிச்சிடும், நமக்கு விசுவாசமாயிடும், நமக்கு அடங்கிடும், நம்ம சொன்னது கேட்கும். இது லாலனோபாயமா. இன்னொன்னு அடி கொடுக்கறது. அடி கொடுத்து அதை மிரட்டி எப்படியாவது கட்டுப்படுத்துறது. இது ஹடா. இது என்ன ஹடாத்வா. அதே மாதிரி இந்த மனசையும் கட்டுப்படுத்துறதுக்கு லாலனோபாயங்கள் சிலது. அதுக்கு பணியலே அப்படின்னு சொன்னால் அப்போ வேற அந்த அதிகாரிகளுக்கு ஹடாத்வா அப்படி. இந்த லாலனோபாயங்கள் என்ன அப்படிங்கறத வரிசையா சொல்றார். அபியாச வைராக்கியே, அதாவது கீதையில அபியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மனசை கட்டுப்படுத்த முடியலையே, இத கட்டுப்படுத்துறதுங்கிறது வாயோரிவ சுதுஷ்கரம். வாயுவை போக விடாம கட்டுப்படுத்துறது எப்படி முடியாதோ அந்த மாதிரி முடியாதுன்னு அர்ஜுனன் சொல்லும் போது கீதையில பகவான் சொல்றார், அதாவது மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம், சிரமமானது, ரொம்ப சுலபம் இல்லை அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனா கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறது இல்லை. அபியாசேன துக்க உந்தேய வைராக்கியனுச்ச கிருஹ்யதே அப்படின்னு சொன்னார். அதாவது அது கட்டுப்படுத்துறதுக்காக நீங்க அபியாசம் பண்ணணும். அபியாசம் கூடவே விஷய வைராக்கியம் வேணும். வைராக்கியம் அபியாசம் இது 2 இருந்ததுன்னா மனசை அடக்க முடியும் அப்படின்னு சுவாமி சொன்னார். அதனால இந்த அபியாசமும் வைராக்கியமும் சித்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு உபாயம். அதுக்கப்புறம் விஷய தோஷானுசந்தானம் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. இது ஏன் விஷயத்துக்கிட்ட போறதுன்னு சொன்னா, விஷயத்த ரொம்ப வசதியா நினைச்சுட்டு இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நமக்கு சௌக்கியம் கிடைக்கிறது, அது தோஷம் இல்லாதது அப்படின்னு நினைச்சுன்றதுனாலே இது அதே விஷயத்த போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணோம்னா, அந்த விஷய தோஷத்தை ஏஹி சமஸ்பர்ஷஜா போகாக துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய நதேஷு ரமதே புதா. இதை சொல்லிக் கொடுக்கணும் மனசுக்கு. நீ எந்த விஷயங்கள் கிட்ட இதுலேருந்து நமக்கு சுகம் வரும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டு அந்த ஆசையில போகிறையோ, அந்த விஷயங்கள் எல்லாமே துக்கயோனய ஏவ. உனக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் ஹேத்துவா இருக்கும், சௌக்கியத்தை கொடுக்க போறது இல்லை. சௌக்கியம் ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனா துக்கம்தான் ஜாஸ்தி அப்படின்னு அதுல உள்ள தோஷத்தை அனுசந்தானம் பண்ணணுமா. அந்த தோஷத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டா மனசு தானாவே சரிதான், இது நன்னா இல்லை, நான் தான் ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நிவர்த்தி ஆயிடும். இதை நம்புறது தப்பு அப்படின்னு ஆயிடும். இதுக்கப்புறம் அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 விஷயங்கள் கீதையிலேயே அபியாசம் பண்ணி இதெல்லாம் சாதகனுக்கு தேவை. இந்த அபியாசங்களை அவன் தனக்கு சம்பாதிச்சுக்கணும். அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா சாந்தி க்ஷாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் இதெல்லாம் அவன் வரிசையா அந்த 20 அம்சத்தை அபியாசம் பண்ணினான்னா அது மனசை அடக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அசங்க ஆத்ம பாவனான்னு சொல்ற. இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இந்த ஆத்மஸ்வரூபம் எந்த விஷயத்திலையும் ஒட்டுதல் இல்லாம இருக்கு, ஆகாசம் போல அப்படிங்கறத இவன் நினைச்சு பார்க்கணும். அது சுலபமா நினைச்சு பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினவனுக்கு ஆத்மஸ்வரூபம் எதுலையுமே ஒட்டலே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத நிலையில தான் விஷய வாசனை பிரேரணை பண்ணி விஷயத்துல ஈடுபட வைக்கிறது. விஷயத்துல இவனை ஏன் ஈடுபடுறான்? அந்த விஷயம் தன்னோட சம்பந்தப்படணும், தனக்கு அது சௌக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறான். ஆனா இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த விஷயத்தோடு சம்பந்தமே ஏற்படுத்த முடியாது, ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால அந்த விஷயத்தினால ஆத்மாவில ஒன்னும் வரப்போறது இல்லை அப்படிங்கறது இவன் எப்படி புரிஞ்சுப்பான்? ஆத்மஸ்வரூபம் அசங்கம்ங்கிறது தெரிஞ்ச ஆகாசம் போல அது எதுலயும் ஒட்டாதுன்னு சொன்னா அப்ப விஷயத்தை வச்சுன்னு என்னத்த பண்றது? அதனால விஷயத்தினால அதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப
இந்த அசங்க ஆத்ம பாவனை இவனுடைய மனசை விஷயங்கள்ல இருந்து கட்டுப்படுத்தும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அந்நிய சங்கல்ப வர்ஜனம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். இது பண்ணணும் அது பண்ணணும்னு பலவிதமான சங்கல்பம் வச்சுட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், எத்தனையோ அது பண்ணணும் பிளான் வச்சுட்டு இருந்தான்னு சொன்னா அதுவே இவனுக்கு ஒரு பிரதிபந்தகமாக இருக்கும். இதுதான் வாசனைன்னு சொல்றது. மன வாசனை. இந்த வாசனையால சித்தம் பிரபலமாயிடுமா. சித்தம் பிரபலமாச்சுன்னா வாசனை வளருமா. இது ஏதோ அந்யோன்யாசிரியம் மாதிரி. இந்த வாசனையும் சித்தமும் எப்படின்னு கேட்டா, இந்த வாசனை வர வர அவனுடைய சித்தம் பலமாயிடும். சித்தம் பலமாக வாசனையும் கூட கூடிட்டே வரும், ஜாஸ்தி ஆயிட்டு வரும். ஆக இது இப்படியாக போயிட்டு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணணுமா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பத்தையே இவன் குறைச்சுக்கணுமா. அஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய மனோ மூலமிதி ஸ்திதம் சங்கல்பமேவ தன்மன்னே சங்கல்போபசமே நதது. எவ்வளவு எவ்வளவு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சங்கல்பிக்கிறோமோ அது அந்த சம்சார விருட்சத்துக்கு மூலமாக ஆயிடுறது அந்த சித்தம். அதனால இந்த சங்கல்பம் பண்ணாம இருக்கிறது இருக்கே, இதுதான் நம்ம சம்சாரங்கிற அந்த விருட்சத்தை அடியோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர்றத தடுக்கிறதுக்கு, அது காஞ்சி போகிறதுக்கு இது ஒரு உபாயம். சோஷயாமி யதா சோஷம் ஏதி சம்சார பாதுபகா. அதே மாதிரி சித்த ஜானாமி தே மூலம் சங்கல்பாத்தில ஜாயசே நைவ சங்கல்பயிஷ்யாமி தேன துவன்ன பவிஷ்யதி. ஏ சித்தமே, என்னுடைய சித்தமே, நான் அதை பண்ணணும் இதை பண்ணான்னு நான் யோஜனை பண்ண நீ பிரபலமா ஆயிடுற. நான் இனிமே எதுவுமே யோஜனை பண்ண போறது இல்லை. வேல் கொண்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வந்தாதானே நீ உனக்கு வேலை. அதனால நான் சங்கல்பமே பண்ண போறது இல்லை, எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன்னா அப்போ நத்துவம் பவிஷ்யசி, நீ உனக்கு அதுதான் சித்தநாசம்னு சொல்றது. ஆக இந்த மாதிரி இந்த வாசனைகளை நிவர்த்தி பண்ணணுமா. இது வாசனாக்ஷய மனோநாச அபியாசௌ அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் துவைதஸ்ய மித்யாத்வாத்து ஆத்மமாத்திரத்துவ அனுசந்தானம். இந்த பிரபஞ்சம் மித்தியன்னு சொல்றாமோ இல்லையோ, அந்த பிரபஞ்ச மித்யாத்வானுசந்தானம் இருக்கே, இது கூட மனசை அடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உபாயம். வேதாந்தத்துல ஆத்மஸ்வரூபம் சத்தியம் அது அப்படி தெரிஞ்சாலே நமக்கு போருமானது. பிரபஞ்சத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அந்த ஆத்மஸ்வரூபம் முக்தன், நித்திய முக்தன், அதனை அப்படின்னு தெரிஞ்சிடும். மோட்சத்துக்கு அது போறோம். அப்ப இது எதுக்காக பிரபஞ்சத்தை மித்தியன்னு சொல்றது அப்படின்னு கேட்டா, அந்த மித்யாத்துவம் இவனுடைய மனசை பாக்கிய விஷயத்திலிருந்து நிவர்த்தி பண்றதுக்கு உபயோகப்படுறது, வைராக்கியத்துக்கு உபயோகப்படுறதா. அது அப்படிதான் சொல்லியிருக்கா. அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம்னு ஆரம்பத்துல அந்த அதிகாரிக்கு ஒரு விசேஷனம் போட்டிருக்கோ இல்லையோ, வேதாந்த சிரவணாதிகாரிக்கு அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் எப்படி இருக்கணுமாம், இகாமுத்திரார்த்த பலபோக வைராக்கியம் வரத்துக்கு அது ஹேதுவாக இருக்கணுமா. அப்படி இருக்கணும்னா வெறும் நித்திய அனித்தியம்னு தெரிஞ்சா மாத்திரம் போராது, அனித்தியமாக. ஏன்னா அனித்தியம்னு சொல்லிட்டா உடனே அதுல இருந்து வைராக்கியம் வருங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எத்தனையோ காரியங்கள் அனித்தியம்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கோமே, அதுல பிரவருத்தி வைராக்கியம் வரலையே. சாப்பாடுங்கிறது தாத்காலிகமாக பசிய போக்கும், அவ்வளவுதான் தெரியும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சாப்பாட்டுல வைராக்கியம் யாருக்காவது வருதா அப்படின்னு கேட்டா வரல. ஏன்னா இது இல்லாம இருக்க முடியும்னு இன்னொரு வழி தெரிஞ்சா இதுல இருந்து வைராக்கியம் வரும். இன்னொரு வழி தெரியாது, இந்த வழியை விட்டா வேற வழி இல்லை, வேற எங்க போறது, இதே வழியில இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு நிர்கதிகமா இருக்கிறதுனாலே அனித்தியத்தையே வச்சுட்டு வேற வழி இல்லாத இருந்துட்டு இருக்கோம். ஆக என்ன ஆச்சு, அதுல வைராக்கியம் வராம இருக்கு. அப்ப என்ன பண்ணணுமா, இந்த அனித்தியமானது அனித்தியம் மாத்திரம் இல்லே, இது பொய்யாக்கும் மித்யாவாக்கும்னு தெரிஞ்சு கொடுத்தனா அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்துதான் ஆகும். அந்த மித்யாபூதம் இது நிஜமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தனா உடனே வைராக்கியம் வந்துருமா. அனித்தியமா இருந்தாலும் இது நிஜம் கொஞ்ச காலத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு நினைச்சுட்டான்னா அதுல ஆசை இருக்கும், ஆசை வரும். சரி அதை உபயோகப்படுத்திப்போம், எவ்வளவு தூரம் வேலைக்கு ஆகிறதோ அவ்வளவு தூரம் வச்சுப்போம் அப்படின்னு தோணும். ஆனால் அது சுக்தி ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா உடனே தூக்கி எறிஞ்சிருவான். ஏன்னா அது தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் இல்லைன்னு ஆயிடும். ஆகையாலதான்
பிரபஞ்ச மித்யாத்வம் தெரியணுமா. மித்யாத்வம் தெரிஞ்சாதான் நிஜமாக அந்த விஷயத்திலேருந்து வைராக்கியம் மனசு நகர முடியும். அதனால துவைதஸ்த மித்யாத்வ அனுசந்தானம், அப்புறம் இதெல்லாம் தான் சித்தத்தை லாலனம் பண்ணக்கூடிய உபாயம். லாலன இருவா அப்படிங்கிறதுல இதுக்கு ராஜயோகம்னு பேரு. இது யோக சாஸ்திரத்துல சொன்ன யோகம் இல்ல. யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய யோகம் ஹடயோகமா. அது இந்த ஸ்லோகத்துல சொல்லல, அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். இப்ப இந்த இடத்துல இந்த வாசனைகளை குறைக்கிறதுக்கு ஒரு சில உபாயங்களை பாக்குறார். அது என்னன்னா, இந்த வாசனைகள் என்னன்னா, இந்த அதுக்கு ஒரு நல்ல ஒரு லட்சணம் சொல்றார். ராகத்வேஷாதீனாம் பூர்வாவஸ்தா ரூபா சிராபியஸ்த விஷய சேவனோத்தா சித்த கஷாயா. ஒரு ராகம் வருது, ஒரு துவேஷம் வருது, ஏதோ வருதோ இல்லையோ மனசுல, அந்த ராகத்வேஷாதிகள் வரத்துக்கு ஒரு நிமிஷம் மேல முன்னாடி அந்த சித்தத்துல ஒரு விசேஷம் வரும். அந்த விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இது சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய வேலை. ஏற்கனவே இந்த விஷயம் எந்த விஷயத்துல இவனுக்கு ராகம் வருதோ அந்த விஷயத்தை பத்தி இவன் மனசுல ஏறி இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு. ரொம்ப நாளா இவன் அதை அபியாசம் பண்ணி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அபியாசம் பண்ணி அந்த விஷயத்த மனசுல வாசனாரூபமா ஏற்றி வச்சுட்டு இருக்கான் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தினாலே ஒரு ஒரு சம்ஸ்காரத்துக்கு ஒரு உத்போதம் வருமா. அந்த உத்போதம் தான் சித்தத்தை அப்படியே கலக்கி அடுத்தபடியா ராகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது துவேஷத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆக இந்த முன்னாடி இந்த ராகத்வேஷம் வரத்துக்கு முன்னாடி உள்ள பூர்வாவஸ்தா இருக்கே, இதைத்தான் சித்த கஷாயம்னு சொல்றதா. இந்த கஷாயம் தான் வாசனை. இந்த வாசனை தூங்கிட்டு இருக்கும், ஆனா முழிச்சு கொடுத்தனா வேலையை பண்ணிவிடும். அதனால இந்த வாசனைய தூங்கிட்டே இருக்கும்படியா முழிச்சுக்காம பண்ணணும். இதுதான் வாசனா நாசம்ங்கிறது. இந்த முழிச்சுண்டா வேலை பண்ண முடியும், முழிச்சுக்காம இருந்தா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இதை முழிச்சுக்காம வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கணுமா. இந்த என்ன 3 விதமான வாசனை இங்க இருக்குன்னு கேட்டா, தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா அப்படின்னு 3 வாசனைகள் இயற்கையா நமக்கு வந்திருக்கு. அத தேக வாசனாங்கிறது நம்ம தேகத்துக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சௌக்கியமா இருக்கணும் இந்த தேகம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு லட்சியமா இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. அது தேக வாசனாவா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. லோக வாசனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 4 பேரோட நாம விவகாரம் பண்ணும்படியா இருக்கு, பல பேரோட நம்ம பழகும்படியா இருக்கு. அப்படி பழகும் போது நமக்கு நம்மளை பார்த்து அவெல்லாம் மதிக்கணும். மதிக்கணும்னா எப்படி இருந்தா அவ மதிப்பாளோ, நல்ல பணங்காசுகள்லாம் இருந்தா சரி இவன் பணக்காசோட இருக்கான் அப்படின்னு மதிப்பா. ஒரு தரித்திரனா இருந்தான்னு சொன்னா ஒருத்தரும் கவனிக்க மாட்டா. இப்போ என்ன ஆகும், லோக வாசனை என்ன பண்ணுவோம், நமக்கும் நிறைய அந்த அவெல்லாம் மதிக்கும்படியான ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னு ஒரு ஆதித்ய சம்பாதன அபினிவேசம் வருமா. இதுதான் லோக வாசனையா, இந்த லோகத்துக்காக செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் 3வது வாசனைன்னா இது இப்ப லோக வாசனைய பெரிய அனர்த்த ஹேத்து. ஏன்னா இது பலவிதமான அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். இவன் மற்றவாளை போய் ஒரு பணக்காரனை பார்த்து அவன் சௌக்கியமா இருக்கானேன்னு பார்த்து நாமளும் அதே மாதிரி பண்ணிட்டோம்னா சௌக்கியமா இருக்கலாம்ங்கிறத நினைச்சு பார்த்து உடனே அதே மாதிரி பண்றதுக்கு உபாயம் பண்ணுவான். ஆனா இந்த ப்ரஹஸ்பதி கிட்ட அந்த சௌக்கியத்தை அடையறதுக்கு வேண்டிய அதிருஷ்டம் இருக்காது, அல்லது திருஷ்ட காரணமாவது இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இவன் பண்ணின பிரயத்தனம் சித்திக்காத போயிடும். சித்திக்காத போச்சுன்னா என்ன ஆகும், அப்ப என்ன ஆகும், அவங்கிட்ட கோபம் வந்துடும். நாம இவ்வளவு சிரமப்படுறோம், அவன் இவ்வளவு சிரமப்பட்டோம், நம்ம காரியம் சித்தமாகலன்னு அசூய இத்தியாதிகள்லாம் சேரும். அதனால இது பெரிய அனர்த்த ஹேது இந்த லோக வாசனைங்கிறது. சாஸ்திர வாசனையும் 2 விதமா சொல்லியிருக்கார். அனாத்ம சாஸ்திர விஷயமான வாசனை, ஆத்மசாஸ்திர விஷய வாசனைன்னு சொல்லியிருக்கார். அதாவது ஆத்ம சாஸ்திரத்தையே ரொம்ப அபியாசம் பண்றது கூட ஒரு விதத்துல அது பிரதிபந்தகம்னு தான் சொல்றா. எப்படின்னு கேட்டா, முதல்ல அனாத்ம சாஸ்திரம், எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இது எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சு நம்ம எல்லாம் மனசுல நிக்க முடியா பண்ணணும். அதுலதான் அத்விதீய பாண்டித்யத்தை சம்பாதிச்சு எல்லாரையும் தோக்கடிக்கணும் வாதத்துல அப்படின்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தான்னா இது ஒரு சாஸ்திர வாசனை. இது மலினமான சாஸ்திர வாசனையா, ஏன்னா இது பெரிய அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது அத்தியாத்ம சாஸ்திரத்திலே ஒரு
நிறைய வேணும். அது என்ன ஆகும்னா அதுவும் ஒரு சாஸ்திர வாசனை தான். அது என்ன பண்ணும்னா, ஆனா அதுக்காக நம்ம சிறப்படும் அந்த வாசனையை நம்ம விரட்ட வேண்டாம். அது நமக்கு வேண்டியது இல்ல, நிஜமா ஆத்மஸ்வரூபத்துக்கு தேவையில்லை. ஆனால் இது ஒரு விதத்துல உபயோகப்படுமா. இந்த அத்தியாத்ம சாஸ்திர வாசனை இருக்கே, இதை நாம வச்சுட்டு இருந்தோமானால் இது அந்த விபரீதமான அனாத்ம சாஸ்திர வாசனை இருக்கே, அந்த வாசனையெல்லாம் அடிச்சு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் இது மாத்திரம் தனியா இருக்கிறச்ச தானே சாந்தமாயிடுமா. அதனால இதை விரட்டுறதுக்கு நம்ம வேற தனி உபாயம் பண்ண வேண்டியது இல்லை. அதனால அது தேவையில்லைங்கிறார். இப்படியாக பல வாசனைகள் நமக்கு பிரதிபந்தகமாக அமையிறது. இந்த வாசனைகள் எல்லாம் க்ஷயம் பண்றதுக்கு உபாயங்களையும் இவர் சொல்றார். அந்த உபாயங்கள்லாம் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கு. இது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்.